2026 ஏப்ரல் மாதம் 23ஆம் நாள் நடைபெற இருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆவடி தொகுதியில் போட்டியிடுகின்ற என் மகள் புனிதா சண்முகம் அவர்களுக்கு வாக்கு கேட்டு இந்த பரப்புரை கூட்டம் இங்கே நடைபெறுகிறது. இடைச்செயல்களாக அம்பத்தூர் வேட்பாளர், மதுரவாயில் மாதாவரம் வேட்பாளர் அனைவரும் வந்திருக்கிறார்கள். இது தேர்தல் காலம், தேர்தல் திருவிழா. என் மக்களுக்கு தேர்தல் என்றால் அது என்னவென்றே இதுவரை தெரியவில்லை. தேர்தல் வந்துவிட்டது. இதோ தேர்தல். எந்த கட்சி எவ்வளவு கொடுக்கிறார்கள், திமுக காரன் எவ்வளவு கொடுப்பான், அதிமுக காரன் எவ்வளவு கொடுப்பான், எங்கள் வீட்டில் எவ்வளவு வாக்கு இருக்கிறது, அந்த வாக்குக்கு எவ்வளவு காசு வரும் என்ற இந்த கணக்கை மட்டும்தான் இந்த மக்கள் போடுகிறார்களே தவிர, இந்த தேர்தல் எதற்கான தேர்தல், அந்த தேர்தலை நாம் எப்படி கையாள வேண்டும், நம்முடைய வாக்குரிமை என்பது எவ்வளவு மதிப்பு மிக்கது, எவ்வளவு மகத்தானது என்ற சிந்தனை இதுவரையில் இந்த மக்களுக்கு வரவில்லை என்பதுதான் எங்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி. காரணம், இதுவரை ஏறக்குறைய 1965 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. 1967 அவர்கள் பேசுகின்ற போது ஏழை வாக்காளர் பெருமக்களே என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை வாக்காளர் பெருமக்களே என்று சொல்லக்கூடாது என்பதை 2016 தேர்தலிலே எங்கள் அண்ணன் செந்தவன் சீமான் ஆணை பிறப்பித்து விட்டார். வாக்காளர்கள் இல்ல, அவர்கள் தாய் தமிழ் உறவுகள், என் தாய் தமிழ் உறவுகளே என்று கூப்பிடுங்கள் என்று ஒரு உறவு குடும்பமாக இந்த கட்சியை வழிநடத்தி செல்பவர் எங்கள் அண்ணன் செந்தவன் சீமான் அவர்கள். அப்ப 1967 ஏழை வாக்காளர் பெருமக்களே, வாக்காளர் பெருமக்களே என்றால் இன்னைக்கும் 2026 ஏழை வாக்காளர் பெருமக்களே என்றுதான் அவன் சொல்கிறான் என்றால், இத்தனை ஆண்டுகளாக அவர்களை ஏழையாகவே வைத்திருப்பது யாருடைய குற்றம் என்பதுதான் கேள்வி. இந்த மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் வாக்கு எவ்வளவு வலிமையானது. நீங்கள் வாக்கு செலுத்தினால்தான் டீ வைக்கின்ற மோடி பிரதமராக முடியும். நீங்கள் வாக்கு செலுத்தினால்தான் திரைக்கதை வசனம் எழுதிய கருணாநிதி முதலமைச்சராக முடியும். நீங்கள் வாக்கு செலுத்தினால்தான் திரைப்படத்திலே ஆடிக்கொண்டிருந்த தேவேந்திரா முதலமைச்சர் ஆக முடியும். அப்போ நீங்கள் யார்? நீங்கள் எஜமானர்கள், நீங்கள் முதலாளிகள். உங்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை, ஒரு அமைச்சரை, ஒரு முதலமைச்சரை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்ற அந்த இருமாப்பு என் மக்களுக்கு வர வேண்டும். ஏன் நீங்கள் கை நீட்டி காசு வாங்குகிறீர்கள்? எனக்கு சேவை செய்ய அவ்வளவு நல்லவர்கள் அவர்கள். மக்களுக்கு சேவை செய்வதற்காக 2000 ரூபாய் ஓட்டு கொடுத்துட்டு, 3000 ரூபாய் ஓட்டு கொடுத்துட்டு அவர் வந்து நமக்கு சேவை செய்யணும் என்ற எண்ணமா அவர்களுக்கு இல்லையே. நினைத்து பார்க்க மாட்டீர்களே. போன மாதம் கரெக்டா இப்ப தேர்தல் வருது இல்ல, தேர்தல் ஒரு மாதம் இருக்கின்ற போது கோடை விடுமுறை வெகுமதி என்று 5000 ரூபாய் எல்லாரும் வீட்டுக்கு வந்தது. அன்னைக்கு ஒரு 2 நாள் பாத்தீங்கன்னா ஆலையில போகல, உனக்கு வந்துருச்சா, எனக்கு வந்துருச்சா, எனக்கு வந்துருச்சுப்பா, எனக்கு வந்துருச்சுப்பா, உனக்கு வரலப்பா, என்னப்பா படுவாள் பசங்க எனக்கு போடல அப்படின்ட்டு இந்த பேச்சாக தான் இருந்தது. ஏன்னா இந்த கோடை வெகுமதி 5000 ரூபாயை ஏன் 2021 ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே போடல? ஏன்னா போட்டு அப்பயே மக்கள் மறந்துடுவாங்க. போட முடியாது. தேர்தலுக்கு ஒரு மாதம் இருக்கும் போது போட்டால்தான் மக்கள் நினைத்துக் கொள்வார்கள், அவர்கள் வாக்கு செலுத்துவார்கள். அப்ப இந்த காசு இங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குடியாத்தத்திலே தேர்தலில் நிற்கிறார். குடியாத்தத்திலே தேர்தலில் நிற்கின்ற போது அவர் முதலமைச்சர் ஆகிவிட்டார். ஆனால் முதலமைச்சர் ஆன ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும். 6 மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்பதற்காக குடியாத்தத்தில் ஒரு இடைத்தேர்தல் இருக்கிறது. அந்த இடைத்தேர்தலில் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் நிற்கின்ற போது ஒரு பகுதியிலே ஒரு பாலம் கட்ட வேண்டும். அந்த பகுதி மக்கள் எல்லாம் வந்து முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் இந்த பாலத்தை கட்டி கொடுப்பேன் என்று உத்தரவாதம் கொடுங்கள், அப்புறம் நாங்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்துகிறோம் சொல்றாங்க. காமராஜர் சொல்ல மாட்டாங்க, அப்படி நான் பாலம் கட்டி தரேன்னு நான் வந்து உனக்கு வாக்குறுதி கொடுக்க மாட்டேன் என்று சொல்றாங்க. இப்ப கட்சிக்காரங்களாம் அவரை சார்ந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் அவரை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க ஏன் பாலம் கட்டி கொடுக்குறோன்னு ஒரு வாக்கு சொல்லிட வேண்டியதானே? இது என்ன ஜனநாயகம்? நான் ஒரு முதலமைச்சர், என்னிடம் அதிகாரம் இருக்கிறது,
நான் பாலம் கட்டி தருவேன் என்று நான் சொல்லி வாக்குறுதி கொடுத்து வாக்கு வாங்கலாம். ஆனால் எனக்கு எதிரில் நிற்பவன் அவன் எதிர்கட்சிக்காரன், அவனும் வெற்றி பெற வேண்டும், அவன் எந்த வாக்குறுதியை கொடுத்து இந்த தேர்தலில் நிற்பான் என்று ஜனநாயக பூர்வமாக நீ சிந்தித்த தலைவர்கள் வாழ்ந்த இந்த நாட்டில் தான் தேர்தல் வருவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக 5000 ரூபாய் கொடுக்கிறார், 1.5 மாதத்துக்கு முன்பாக மடிக்கணினி கொடுக்கிறார். மடிக்கணினி யாருக்கு கொடுக்கிறார்கள்? மடிக்கணினி 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கிற அந்த மாணவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் படிப்புக்கு அது துணையாக இருக்கும். கல்லூரி முடித்துவிட்டு வெளியில் போகக்கூடிய அந்த மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு நீ மடிக்கணினி கொடுக்கிறாய் என்றால் என்ன காரணம்? அந்த கல்லூரி மாணவனுடைய வாழ்வாதாரம் உன் கண்ணில் தெரியவில்லை, அந்த கல்லூரி மாணவனுடைய கையில் இருக்கின்ற ஒரு வாக்குதான் உனக்கு தெரிகிறது. அந்த வாக்குகளை தான் இதை செய்கிறார். அப்ப இதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இலவசத்தை கொடுத்து 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 இந்த நாட்டை குட்டிச்சோர் ஆக்குவார்கள். சரி, இந்த இலவசம் எல்லாம் கொடுத்தீங்களே, நீ எந்த காசுல இருந்து கொடுத்த? யாருடைய காசு? எந்த வருவாயை ஊட்டி? இது மனித ஆற்றல் மிக்க ஒரு நாடு. மனித நமக்கு முதல் வளம் என்பது தமிழ்நாட்டுடைய முதல் வளம் மனித வளம். இந்த மனித வளத்தை உழைப்பில் ஈடுபடுத்தி உழைப்பின் மூலமாக உற்பத்தியை பெருக்கி உற்பத்தியின் மூலமாக வருகின்ற வருவாயிலிருந்து இந்த மக்களுக்கு நீ சலுகை செய்தால் பரவாயில்லை, நாங்கள் வரவேற்கிறோம், நல்ல முதலமைச்சர் என்று. உனக்கு தேர்தல் மட்டும்தான் குறி. நீ தேர்தல் அரசியல்வாதி, நீ ஒரு அரசியல்வாதி, அதிலும் தேர்தல் அரசியல்வாதி, மக்கள் அரசியல்வாதி இல்லை, யாருமே இல்லை. ஸ்டாலின் இல்ல, எடப்பாடி இல்ல, எவனும் இல்ல. இந்த நாட்டில் மக்கள் அரசியல்வாதி என்று ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர் அண்ணன் செந்தவன் சீமான் மட்டும்தான். அதிலும் அண்ணன் செந்தவன் சீமான் அரசியல்வாதி அல்ல, செந்தவன் சீமான் தான் தலைவர். இந்தியாவிலே ஒரு தலைவன் என்று உண்டு என்றால் அது அண்ணன் செந்தவன் சீமான் மட்டும்தான். தலைவருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் ஒரு அரசியல்வாதி என்பவன் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பான். ஒரு தலைவன் ஒருவன் மட்டும்தான் அடுத்த தலைவரை பற்றி சிந்திப்பான். அடுத்த தலைமுறை நாங்கள் செய்கின்ற அரசியல் எங்களுக்கானது இல்லை, வருங்கால சந்ததிகளுக்கானது. வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு நல்ல தேசத்தை நாம் உருவாக்கி விட்டு போக வேண்டும் என்பதற்காக ஒரு அரசு அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கின்ற ஒரு தலைவனாக, ஒரு புரட்சியாளனாக அண்ணன் சீமான் இருக்கிறார். ஒரு புரட்சியாளரோடு நாங்கள் பயணிக்கிறோம் என்ற அந்த ஈர்மாப்போடு அவரோடு நாங்கள் பயணிக்கிறோம். மாற்றம் வரணும், மக்கள் திருந்தணும். இந்தியாவுக்கே ஒரு அரசியல் வழிகாட்டியாக தமிழ்நாடு மாற வேண்டுமானால் எல்லா நாட்டும் இங்க எந்த தேர்தலில் காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும் அது மெல்ல 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 கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், ஊபி, எங்க பீகார் எல்லாத்துக்கும் போயிடுச்சு. எல்லாம் காசு கொடுத்து தேர்தலை சந்திச்சிடலாம். பீகார்ல 10,000 கொடுத்தான். இதை கற்றுக் கொடுத்தது யாரு? தமிழ்நாடு. இந்த அவப்பெயர் யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு. இந்த அவப்பெயரை காசு கொடுத்து அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை துடைத்து எறிந்து காசு கொடுக்காமலும் அரசியல் செய்யலாம் என்ற ஒரு நிலையை உருவாக்கியது என் அண்ணன் செந்தவன் சீமான். 36 லட்சம் வாக்கு தமிழ் மக்கள் போட்ட வாக்கு. ஒத்த பைசா கொடுக்காமல், ஒரு பைசா ஓட்டுக்கு கொடுக்காமல், பாரம்பரிய மிக்க தலைவர்கள் இல்லை, நாங்கள் சாமானியர்கள் மக்களை நம்பி தேர்தலில் நின்றோம். 36 லட்சம் வாக்கு நாங்கள் வாங்கினோம். இப்பொழுது சொல்லுகிறார்கள் என் தாய் தமிழ் உறவுகள், பெரிய கற்றறிந்த பெருமக்கள் சொல்கிறார்கள், இந்த தரம் 2026 தேர்தல் 1 கோடியை நீங்கள் தாண்டுவீர்கள் என்று சொல்கிறார்கள். 1 கோடியை நாங்கள் தாண்டுவோம். அப்படி தாண்டி சட்டமன்றத்துக்கு போகின்ற போது, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார போது இந்தியாவிற்கே ஒரு படிப்படையாக ஆகும். காசு கொடுக்காமலும் அரசியல் செய்ய முடியும். காசு கொடுக்காமல் அரசியல் செய்தால்தான் அது மக்களுக்கான சேவையாக இருக்கும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் மக்களிடம் கொள்ளையடிக்கின்ற வேலையை தான் செய்ய வேண்டியிருக்கும். கொள்ளை இவரெல்லாம் அரசியல்வாதிகள் நீ சொல்லவே கூடாது. நான் சொன்னேன், தேர்தல் அரசியல்வாதிகள் சொன்ன தேர்தல் அரசியல்வாதிகள் ஸ்டாலின் இருந்தாலும் சரி, கருணாநிதி இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, யாருமே தேர்தல் அரசியல்வாதி கூட இல்லை. தேர்தல் கொள்ளையர்கள், மக்களிடம் மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கின்ற கொள்ளையர்கள். இந்த கொள்ளையர்களை நாம் இன்னும் எத்தனை நாளைக்கு அனுமதிக்க போகிறோம்? இந்த மண்ணில் விரட்டி அடிக்க வேண்டாமா? விரட்டி அடிக்கின்ற ஒரு மந்திரக்கோள் உங்கள் கையிலே, உங்கள் விரலிலே இருக்கின்றது.
உங்கள் விரலிலே ஒரு கருப்பு மை கரை படுகின்ற போது அந்த கரை இங்கே படுகின்ற போது இந்த நாட்டினுடைய கரை துடைத்து எரியப்படும் என்பதை நீங்கள் உள்வாங்க வேண்டும். உங்கள் மீது படித்திருக்கிற அந்த கரை துடைத்து எரியப்படும். ஒரு தூய அரசியல் இந்த மண்ணில் வளரும். ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் வெல்ல முடியும் என்ற ஒரு நிலையை இந்தியாவிற்கு வழிகாட்டியாக நாம் அமைக்க முடியும். அதை கருத்தில் கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுவான், என்னதான் கூட்டணியில சேரணும், என்னதான் நீங்க எவ்வளவு நாளைக்கு தனியா நிக்கிறத நாங்களே கவலைப்படல, உங்களுக்கு என்ன அவ்வளவு எங்க மேல என்ன அக்கறை உங்களுக்கு? எங்க போயிட்டு அங்க சேர்ந்து இன்னைக்கு எனக்கு 6 சீட்டு கொடுத்தாதான் நாங்க 14 சீட்டு கொடுத்தாதான் இருக்கோம், இல்ல 16 சீட்டு இல்ல உனக்கு 10 சீட்டு தரோம், பெட்டி 3 பெட்டியா தரோம், பெட்டியை 3 வாங்கிக்கோ, சீட்டு கேட்காத. எல்லாருக்கும் இதேதான், எனக்கு 2 டிஜிட்டல்ல சீட்டு வேணும் அப்படின்னு சொல்ல, 2 எண்ணுல டிஜிட்டல்ல சீட்டு வேணும் அப்படின்னு சொன்னவங்க 8 சீட்டு கொடுத்தாங்க. அவருதான் அதேதான், 8 சீட்டு தான் உங்களுக்கு, பெட்டி 4ல இருந்து 5 ஆகுது, பெட்டி 5 ஆகுது. இவ்வளவுதான் இந்த பெட்டி 5 ஆகி 8 சீட்டை வாங்கி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நீங்கள் செய்தது என்ன? இதுவரை அந்த மக்களுக்கு செய்தது, அந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாகவே தான் இருக்கிறார்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், அந்த மக்களுடைய வாக்குகளை பயன்படுத்தி நீங்கள் வாழ்கிறீர்கள். அப்ப இந்த கூட்டணி வேறத்திற்கு நாங்கள் போக தயாராக இல்லை. நாங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் மாற்ற வந்தவர்கள், கலை இலக்கிய பண்பாடு வாழ்வியலை மீட்க வந்தவர்கள். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை, இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை என்பதை நாங்கள் நிரூபித்து காட்ட வந்திருக்கிறோம். நாளைய தலைமுறைக்கு வாக்களியுங்கள், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் என்று சொல்ல வந்திருக்கின்றோம். நாளைய தலைமுறை இந்த மண்ணில் தலையிலிருந்து நடக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள். எங்க அண்ணன் சீமான் கண்டிப்பா 2016 சொல்லிட்டு இருக்காரு, 2016 தேர்தலில் சொன்னாரு, 21 எல்லா நாளும் சொல்றாரு. ஒரே ஒரு ஓட்டை போட்டு விட்டு நீங்கள் போய் படுத்து தூங்குங்கள், 5 வருடம் கழித்து பாருங்கள், இந்த நாடு சொர்க்கமாக இருக்கும் என்று சொல்றார். அவரோடு பயணிக்கிறவர்களுக்கு தான் தெரியும் இந்த நாட்டை எப்படி செதுக்கணும். ஒரு மனிதனுக்கு எந்த இதுதான் கனவா, எங்களுக்கு சரி போறோம், அதை இப்படி மாற்றணும், இதை அப்படி பண்ணணும், இதை எப்படி பண்ணணும், இந்த மக்களை வாழ வைக்கணும். கடைசி அந்த மக்கள் காசு வாங்கி ஓட்டு போடுறாங்களே அப்படின்னு நாங்க சொல்லும் போது நான் தலைவரிடமும் இதைதான் கேட்டேன். இந்த தலைவரிடம் அண்ணன் பேசுகின்ற போது இந்த மக்கள் நம்ம மக்கள் திருந்த மாட்டாங்கன்னா இந்த மக்களை நம்பி என்ன பண்றது அப்படின்னு போது தேசிய தலைவர் சொன்னது ஒன்றே ஒண்ணுதான், மக்கள் பாவம், இந்த மக்களும் பாவம். இப்படியே பழகிட்டாங்க, ஓசில கொடுத்து வாங்கிட்டு காசு கொடுக்கலன்னா இந்த தெருவுக்கு அந்த தெருவுக்கு சண்டை வருது, இந்த தெருவுல காசு கொடுத்தாங்க அந்த தெருவுல காசு கொடுத்து சண்டை வருது. இதெல்லாம் மாற்றுவோம், இதெல்லாம் மாற்றி ஒரு தூய அரசியலை உருவாக்குவோம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம், நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாய சின்னம். நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டியது என்னுடைய அன்பு மகள் புனிதா சண்முகம் அவர்களுக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அவங்க இங்க 2-3 சம்பவம் பார்த்தாங்க, காவல்துறையை தெரிவிக்க விட்டாங்கல்ல, அதே மாதிரி சட்டசபையில தெரிவிக்க விடுவாங்க. வாக்கு போடல ஒவ்வொரு புலிக்குட்டியாக தான் அண்ணன் செந்தவன் சீமான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த புலிக்குட்டிகள் சட்டமன்றத்தில் பாய்கின்ற போது இந்த இந்தியாவின் அரசியல் நிலை மாறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. விவசாய திட்டத்திற்கு வாக்களிப்போம். நன்றி, வணக்கம்.